ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் படம், பட் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தோணும், இதெல்லாம் அப்படிலாம் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு படம். ஆமாம், 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். எனக்கு அந்த ஒரு பயம் தான். இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் லவ்ன்றதுலாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் போயிடும். ஸோ அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எல்லாம் என்ன நடந்ததெல்லாம் யோசிக்க கூட நேரம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி படம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பெக்ட், அதுவும் இந்த மலை மின்னல் இதெல்லாம் வந்து பேசும்போது அவங்களுக்கு பூமராக தோணும். பட் அப்படிலாம் எதுவும் எதிர்பார்க்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் பிடிக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அந்த மாதிரி ஒரு வில்லனாக பார்த்துட்டு இதில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக தான் இருந்தது. பட் அவரோட கேரக்டருக்கு ஜஸ்டிஃபைடாக இருந்தது, நல்லா பண்ணார். ஆமாம், கிஸ்ஸில் வேறு மாதிரி பார்த்துருப்போம். இது வந்துட்டு அந்த ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. பட் அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுமோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் தாண்டி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த லவ் ஸ்டோரின்றது. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் மேபி அவங்களுக்கு அதில் அந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி படம் முடியும் போது அவங்களுக்குமே ஒரு குட் எண்டிங்காக தான் இருக்கும். அதான் 29 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஒரு பையனும் முன்னும் வந்து ஒரு ஜாப் லெவலில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. டைரக்டர் வந்து ரொம்ப கவித்துவம் அந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ படம் ஃபுல்லாக சாப்டராக பிரிச்சிருக்காரு. ஒவ்வொரு சாப்டருமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வார்த்தை வச்சுட்டு ரொம்ப கவித்துவமாக அந்த வார்த்தையெல்லாம் வச்சு சாப்டர்லாம் வச்சுருக்காரு. ஆமாம், அதாவது நம்ம 2010 நம்ம காமிச்சோன்னா அந்த கவித்துவம் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. நம்ம என்னதான் நம்ம பின்னாடி போய் படம் எடுத்தாலும், நீங்கள் ஈவன் 90யோ 80யோ இல்லை 60s இருக்க படம் எடுத்தால் கூட இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி எடுக்கணும். நீங்கள் 60s எப்படி படம் எடுத்தாங்களோ அப்படி எடுத்திங்கன்னா இன்றைக்கி யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அங்கே தான் இந்த படம் வந்து மிஸ் ஆகுது. மேக்கிங் வைஸ் நல்லாயிருக்கு. ரைட்டிங் வைஸ் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2005 2010 வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி ரைட்டிங் இருக்குமோ அந்த மாதிரி டோட்டல் படம் ரைட்டிங் இருக்குது. ஸோ அதனால தான் படம் வந்து ஒரு ஸ்லோவாக இருக்குது, ஒரு லேகாக இருக்குது. ஒரு ஆக்சுவலாக ஒரு டீப்பான லவ் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வோட டெப்த்தெல்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாரு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் கிடைச்சதுன்னா, ஒரு முழு ஒரு லவ், ஒரு அழகான லவ் கவிதை புக்கு படித்தா எப்படி கிடைக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. அந்த புக்கில் ஒன்றுத்துலேயும் பாகம் 1 பாகம் 2 அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுப்பாங்களா, அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இந்த படத்தில் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாதி நேரம் அந்த பொண்ணு நிறைய லவ் கொடுக்கும். கரியர் தான், அவங்க அம்மா வந்து கரியருக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனை வாண்டடாக லவ் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலம் ஆக அந்த பையன் அதுக்குள்ளே மூழ்கி இவளுக்காண்டி மட்டுமே லவ் தான், அதுதான் வாழ்க்கை நம்ப ஆரம்பிச்சிடுவான். ஆனால் அந்த பொண்ணு வந்து கரியருங்கிற லைஃப்குள்ளே போயிடும். கடைசி கரியராக லவ்வான்னு வந்துச்சா இல்லை 2 பேரும் சேர்ந்தாங்களாங்கிறது தான் கதை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸோ இல்லை அப்படின்னா ஒரு சோசியல் அவேர்னஸோ ஒரு பொலிட்டிக்கல் மூவியோ ஒரு க்ரைம் மூவிக்கோ இந்த மாதிரி அத்தியாயம்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு லவ் ஜானரில் இந்த மாதிரி அத்தியாயம் பார்க்கும்போது நிறைய நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆனது. ஆக்சுவலி வந்து 2010 அந்த டைமுக்குரியது. அதில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ ரியாலிட்டியாக எனக்கு ஒரு டவுட்டே இருந்தது. இப்போ தான் சொன்னாங்க ஆக்சுவலி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமா. கிட்ட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ ரியாலிட்டியாக காமிச்சிருந்தாங்க. இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களா அந்த படத்துக்கு, இது இன்னும் லவ் பட்ஜெட் படம் தானே, இதுக்கே எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் வச்சுட்டேன். அவ்வளோ ரியாலிட்டியாக இருந்தது கோயம்பேடு. அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸெல்லாம் வெளியே வரும்போதெல்லாம் ஒரிஜினலாக போட்டாங்களா செட்டானே தெரியலையடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் உங்களுக்கு அந்த செம்மையாக இருந்ததுங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த படத்தை நம்மளால் ரசிக்க முடிஞ்சு எப்படி 96 நம்ம ரசித்தோமோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ஸ்லோவான மூவி தான், எங்கேயுமே ஃபாஸ்ட் இருக்காது. ஆனால் அதை நம்ம ரசித்ததுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹீரோயினி நம்மளோட யதார்த்தமாக ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் கிடச்சிது. என்னென்னா அந்த பொண்ணெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட கிளாஸ்மேட்டு, நம்மளோட ஸ்கூல் காலேஜில் கிளாஸ்மேட்டாக இருக்க பொண்ணுலாம் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ஸோ அதோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி லவ் ஜானர்ஸ் 90s பசங்க, சிங்கிள் பசங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே, டே எப்படா கல்யாணம் அப்படின்னு கேட்குற அத்தனை பேருக்கும் முக்கியமாக அனுப்பிச்சி விடலாம். எவனாவது 30 வயசை தாண்டி இன்னும்மாடா பத்திரிக்கை வைக்காம இருக்கேன் எவனாவது கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த படத்தை இது அனுப்பிச்சி விடலாம். டே பாருங்கடா நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப காமாக சூப்பராக இருந்தது. படம் 29 ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணும். அதாவது ஃபீல் குட் மூவி பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கனெக்ட் பண்ணும் இந்த மூவி. ஆமாம்,
இதை அதான் நான் சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணேன். ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதை கேமராவில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக அந்த சாம்சங்காக இருக்கட்டும், அந்த பட்டன் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதை கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்னொன்று மெயினான விஷயம், அந்த ஒரு பஸ்ஸு சீனு, எம்டிசி பஸ்ஸை வந்து அப்போ என்ன கலரில் இருந்துச்சு, என்ன இதில் இருந்துச்சோ அதை கரெக்டாக கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்போல்லாம் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்களோ அது ரிலேட்டடான டைலாக்ஸாக ஃபாலோ ஆயிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் ஃப்ளோவாக அவரோட பார்ட் என்னவோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி ரெண்டு பேர்த்தோட, அதாவது ஹீரோ அண்ட் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி, லவ், இது எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக, அதாவது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்வர்ட்னஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அதை டைரக்டர் சார் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது நம்ம ஆடியன்ஸ் வைஸ் வந்து நம்ம அதை பிரிச்சுக்கலாம் ப்ரோ. எப்படின்னா, இப்போ 90s கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன மைன்யூட்டாக கனெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அவங்கள வந்து அது போர் அடிக்க வைக்காது. 2K கிட்ஸ்க்கு மேபி அந்த டயத்தில் வந்து அது பெருசாக வேறு இருந்திருக்காது. அதனால் அவங்களுக்கு இது கொஞ்சம் தட்டுமோ அப்படின்றது என்னோட கருத்து. ஓவராலாக பார்க்கும்போது ஃபீல் குட் ப்ளஸ் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க.